இன்னும் 10 முதல் 20 ஆண்டுகளில் ஏஐ அபாரமான வளர்ச்சியை அடையும். நம்மோட வாழ்க்கை முறை, நம்மோட வேலை, நம்மோட வருமானம் எல்லாத்தையும் மாற்றும் அளவுக்கு வளர்ந்துவிடும். புதிய வேலைகளை உருவாக்கும், இருக்கிற சில வேலைகளை மறைத்துவிடும். அப்போ ஏஐ எந்த லெவலில் இருக்கும்? மனிதர்களான நாம் அப்போ எந்த நிலையில் இருப்போம்? வாங்க பார்க்கலாம். முதலில் ஏஐ இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஏஐ எழுதுகிறது, டிசைன் செய்கிறது, இமேஜஸ், வாய்ஸ், வீடியோஸ் உருவாக்குகிறது. ஏஐ அசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்முடன் இருக்கின்றன. பல நிறுவனங்கள் ஆட்டோமேஷனுக்காக ஏஐயை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டன. இன்னும் 10-20 ஆண்டுகளில் ஏஐ எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கும். நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க ஏஐ டாக்டர்ஸ் உதவும். ஆனால் இறுதி முடிவு மனித டாக்டரை சார்ந்திருக்கும். பல நகரங்களில் செல்ஃப் டிரைவிங் வாகனங்கள் வரும். ஆனால் இந்தியாவுக்கு அது கேள்விக்குறிதான். நம்புவோம் வரும் என்று. பெரும்பாலான ஃபேக்டரிஸ் ஆட்டோமேட்டட் ஆகிவிடும். இன்று ஏஐ இமேஜ், வாய்ஸ், வீடியோ உருவாக்குகிறது. இன்னும் சில ஆண்டுகளில் முழு படங்களையே ஏஐ உருவாக்கும் நிலை வரும். இப்போது அதிக ஆபத்தில் இருக்கும் வேலைகளை பார்க்கலாம். டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட், டெலிமார்க்கெட்டிங், பேசிக் அக்கவுண்டிங், ருட்டீன் ஆஃபீஸ் ஒர்க், சிம்பிள் கான்டென்ட் ரைட்டிங். இதற்கு காரணம் இந்த வேலைகளில் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸ் அதிகம். அதை ஏஐ வேகமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கும். ஆனால் சில வேலைகளை ஏஐ எளிதில் மாற்ற முடியாது. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ், டீச்சர்ஸ், மேனேஜர்ஸ், கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் இவையெல்லாம் மனித தீர்மானம், பொறுப்பு, உணர்வு மற்றும் கிரியேட்டிவிட்டியை தேவையாக்குகின்றன. ஏஐ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். ஏஐ ட்ரெயினர்ஸ், ப்ராம்ப்ட் என்ஜினியர்ஸ், ஏஐ சிஸ்டம் மேனேஜர்ஸ், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ எத்திக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏஐ ஒரு கருவிதான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அது ஆபத்தா அல்லது பயனுள்ளதா என்று தீர்மானிக்கப்படுது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், ஏஐ மற்றும் ரோபாட்ஸ் இரண்டும் ஒன்றல்ல. ஏஐ என்பது சாஃப்ட்வேர், ஒரு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ். ரோபாட் என்பது பிசிக்கல் மெஷின். ஆனால் ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐயை ஒரு ரோபாட்குள் இணைத்தால் அதன் திறன் அதை உருவாக்கும் மனிதர்களின் நோக்கத்தையே பொறுத்தது.